வணக்கம் நண்பர்களே. உலகத்தின் மிக புனிதமான நதிகளில் ஒன்றான கங்கை வெறும் தண்ணீர் மட்டும் இல்ல. அதுக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய புராண கதை இருக்கு. கங்கை எப்படி வானத்துல இருந்து பூமிக்கு வந்தாள்? ஏன் அவ ஒரு புனித நதியா மாறினா? வாங்க இந்த வீடியோல அந்த முழு கதையையும் பார்க்கலாம். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துல கெட்ட சக்திகளோட ஆட்சி அதிகமாயிடுச்சு. அரக்கர்களோட அட்டகாசத்தால தேவர்கள் கூட ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அதனால எல்லாரும் சேர்ந்து பிரம்மாவை சந்திச்சாங்க. பிரம்மா அவங்க கிட்ட தர்மம் அழிஞ்சு போனா அதை மறுபடியும் நிலைநிறுத்த வேண்டியதுதான். அதற்காக விஷ்ணுவை சந்திங்கன்னு சொன்னார். பிரம்மாவோட சேர்ந்து தேவர்கள் விஷ்ணு பகவானை போய் பார்த்தாங்க. விஷ்ணு அவரோட கால்பாதத்தில் இருந்த கங்கைங்கிற ஒரு புனிதமான தெய்வத்தை பூமிக்கு தர சம்மதிச்சார். ஆனா அந்த புனித நீர் ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதனால விஷ்ணு ஒரு எச்சரிக்கை கொடுத்தார். இந்த கங்கை ரொம்ப பராக்கிரமமானது. அதை நேரா பூமிக்கு அனுப்பிச்சா பூமி அதோட வேகத்தை தாங்காது, பிளந்து போயிடும்னு சொன்னார். அதே சமயத்துல இந்த பூமிக்கு கங்கை வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நடந்துச்சு. ராஜாக்கள் குடும்பத்துல வந்த பாகீரதன்கிற ஒரு அரசர் தன் முன்னோர்கள் ஒரு சாபத்தினால நெருப்புல எரிஞ்சு சாம்பலா போயிட்டாங்க. அவங்களோட ஆன்மாக்கள் சாந்தி அடைய கங்கை பூமிக்கு வந்தா மட்டுமே முடியும்னு நினைச்சார். அதனால கங்கையை பூமிக்கு கொண்டு வர்றதுக்காக சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் செய்ய ஆரம்பிச்சார். வருஷக்கணக்கா நடந்த அந்த தவம் ஒரு நாள் பலிச்சது. பாகீரதனோட தவத்தை மெச்சி கங்கையை பூமிக்கு அனுப்ப சிவபெருமான் சம்மதிச்சார். ஆனா கங்கையோட வேகத்தை பூமியால தாங்க முடியாதுங்கறதால அவர் ஒரு திட்டம் போட்டார். கங்கையை தன்னோட தலைமுடிக்குள்ள அடக்கி மெல்ல மெல்ல ஒரு சின்ன நீரோடையா பூமிக்கு இறக்கிவிட்டார். கங்கை பூமிக்கு வந்ததும் பாகீரதனை பின் தொடர்ந்து ஓடினாள். அவளோட புனித நீர் பாகீரதனோட முன்னோர்கள் சாம்பலா இருந்த இடத்தை தொட்டதும் அவங்க சாபத்துல இருந்து விடுபட்டு மோட்சம் அடைஞ்சாங்க. இப்படி பாகீரதனோட தவம் நிறைவேறி கங்கை பூமிக்கு வந்தா. அதனாலதான் கங்கைக்கு பாகீரதிங்கிற இன்னொரு பேரும் வந்தது. இந்த கதையில இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, கடவுள் மேல வெச்ச நம்பிக்கையும் கடுமையா தவம் செஞ்சாலும் ஒரு மிகப்பெரிய முடிவுகளை அடையலாம்ங்கிறதுதான். கங்கை வெறும் ஒரு புனிதமான நதி மட்டும் இல்ல, அது ஒரு ஆன்மீக சக்தி. கங்கை நதியோட இந்த வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.